நீங்க சொல்லுங்க, இப்போ எந்த ஒரு டைம் ஒரு பெரிய கிழங்கு சொல்றாங்க பீக் அந்த மாதிரி வாணிராணி, தாமரை, தலைமை குழுக்கள் எல்லாமே பேரலா போயிட்டு இருந்துச்சு. அது கூட படங்களும் போயிட்டு இருந்துச்சு. That was நான் பிரெக்னென்ட் ஆனேன், டெலிவர் பண்ணேன். The entire stretch had everything in it. வீட்டுக்குள்ள வாடகைக்கு போய் அந்த வீடையே வாங்கினேன். இன்னும் பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷனலாகவும் சரி there was a lot of மசாலா. அது வந்து அந்த பீரியட் தான். இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே டிம்பிள் கூப்பிடுறாங்கன்னா அது ராதிகா அம்மா எனக்கு போட்ட பிக்சர்னு சொன்ன ஆன் ரோட்ஸ் இருந்ததுலேருந்து எனக்கு ஒரு வீடியோ லைஃப் கிரியேட் பண்ணிட்டு வந்து அரசோட அங்கீகாரத்தை கொடுத்துச்சு. சிறந்த கதாநாயகி சின்னத்திரைன்னு எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது. பேர் வந்து வாணிராணி கொடுத்தது. தலைமைக்கு வந்து ஜீ கொடுத்தது. கோல்டன் டைம் குழந்தை பிரெக்னெண்டாக இருக்கிறது கொண்டு வந்து சீரியல்லையும் என்னை பிரெக்னென்ட் ஆக்கி சீரியல்ல எனக்கு வளகாப்பு பண்ணி அதாவது அது ரியல் தான். டிம்பிளுக்கு வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டா, டிம்பிளுக்கு வளகாப்பு, என்னோட நிஜ வளகாப்பு நடந்து ஒரு வாரத்துல எனக்கு சீரியல்ல வளகாப்பு. அப்படின்னா ஒரு பக்கம் நீ ஹீரோயின் அப்படின்னு ஒரு 1:30 மணிக்கு ஒன்று பாக்குறாங்க, ஐயோ இவங்க வந்துட்டாடான்னு 9 மணிக்கு பாக்குறாங்க. அந்த ஃபீல் வந்து இப்ப எல்லார் லைஃப்லயும் ஒரு ஆர்டிஸ்டா கிடைக்குமானா எனக்கு வந்து அது ஒரு கேள்விக்குறீங்க.